அதிதிகளே, எனது அருமை சகோதர சகோதரிகள், பாரிய ஒரு புரட்சியை புரிந்துள்ளார்கள் துணிச்சலின் நிறங்கள் நம்பிக்கை பொறுப்பின் பொறுப்பாளர்கள். வடதெற்கு இணைப்புக்கு பாலமாக அமைந்துள்ளார்கள். யார்? நமது நாதன் சிவகணநாதன் அவர்களும் சரிந்த உணம்புவே அவர்களும். என் மனைவியாரையும் என் சகோதரியாரையும் புற்றுநோய்க்கு நான் பலி கொடுத்தவன் என்ற முறையில் எமது தமிழ் மண்ணில் புற்றுநோய்க்கான மருத்துவமனை ஒன்றினை நவீன காலத்திற்கு ஏற்ற முறையில் அவர்கள் சேர்ந்து அமைத்து தந்திருப்பதை ஒரு பெரும் பேராகவே கணிக்கின்றேன். மகரகமை சென்று வர வேண்டிய நிர்பந்தத்தை தவிர்த்து வடமாகாணத்தின் உள்ளேயே புற்றுநோயினால் பாதிக்கப்படும் நோயாளர்களை சிகிச்சைக்காக கொண்டு வந்து உரிய சிகிச்சை பெற வழி அமைத்துள்ளார்கள் துணிச்சலின் நிறங்கள் நம்பிக்கை பொறுப்பு நிறுவனத்தினர். நோயாளர்களின் உற்றார் உறவினர்கள் மகரகமை சென்று பரிதவிக்கும் நிலையையும் நீக்கியுள்ளார்கள். வாழ்க்கைக்காக வாழ்வோரின் பயணம் என்ற இலட்சியத்தை கொண்ட இந்த பாதை நிறுவனம் இரு இளைஞர்களின் கனவின் பூர்த்தி என்றால் அது மிகையாகாது. நானும் நாதனும் சரிந்தவும் தேவேந்திர முனையில் இருந்து பருத்தித்துறை வரைக்கும் கால்நடையாக பயணம் செய்து மக்களின் உதவி பெற்று சேர்த்த பணத்திலேயே இந்த மருத்துவமனையை அமைத்துள்ளார்கள். அப்பணத்திற்கு மேலதிகமாக 450 லட்சம் பணத்தை என் கல்லூரி நண்பர் ரத்னா சிவரத்னம் அவர்களின் மகனான ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது வசிக்கும் வைத்திய கலாநிதி தினேஷ் சிவரத்னம் கொடுத்துதவியுள்ளார் என்பது என் மனதை குளிர வைக்கின்றது. இலங்கையின் வடக்கிற்கும் தெற்கிற்கும் இடையில் இதுவரை இருந்து வந்த மிக பரிதாபகரமான ஆத்திரமும் ஆக்ரோஷமும் அண்மை காலங்களில் ஒரு சிறிதளவாவது தணிந்து வருவதை நான் காண்கின்றேன். அந்த பரிதாபகரமான நிலை அரசியல் காரணங்களினால் ஏற்பட்டது என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சுயநல அரசியல் எம் மக்களை ஆற்றுணா துயரத்தில் ஆழ்த்தி விட்டிருக்கின்றது. ஆனால் அரசியலுக்கு அப்பால் சென்று அந்தரிப்பவர்களை ஆதரிக்கும் முகமாக துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக நாட்டின் மனித ஒருமைத்துவத்தின் பிரதிபலிப்பாக நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளின் சின்னமாக இந்த முயற்சி கைகூடப்பட்டுள்ளது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற தமிழன்னையின் வார்த்தைக்கு இலக்கணமாக நாதனும் சரிந்தவும் நடந்துள்ளார்கள். அவர்களின் முயற்சி எமக்கும் எமது சிந்தனைகளுக்கும் வலுவூட்டுகின்றன. புதிதாக மக்கள் ஆதரவை பெற்று வந்துள்ள எமது வடமாகாண சபை அங்கத்தவர்கள் முயன்று முன்னேற அவர்களின் முயற்சி முன்மாதிரியாக அமைந்துள்ளது. போரானது தமிழ் குடும்பங்களில் மட்டுமன்றி சிங்கள குடும்பங்கள் பலவற்றிலும் ஆற்றுணா துயரத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்திருந்தது என்பதை கண்கூடாக கண்டவன் நான். கொழும்பில் மேல் நீதிமன்றில் எம்முடன் வேலை செய்த ஒரு சிங்கள பெண்மணி வேறு சில அலுவலர்களுடன் வந்து எம்முடன் நிறைவுடன் பேசிவிட்டு வெளிச்சென்றதும் அவருக்கு ஒரு இழவு செய்தி காத்திருந்தது. ராணுவத்தைச் சேர்ந்த அவரின் கணவர் மன்னாரில் போரில் மாண்டு விட்டார் என்பதே அந்த செய்தி. உடலை கொழும்புக்கு கொண்டு வர முடியாத நிலை. நாங்கள் யாவரும் முயன்று அதனை கொண்டு வர உதவினோம். அன்று சிரித்து பேசிய அந்த பெண்மணி தமது குழந்தைகளுடன் சேர்ந்து அழுது கதறிய நிலை இன்னமும் என் கண்முன் நிற்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ் பேசும் விதவைகள் பலரின் அழுகையையும் கவலையையும் கம்பலையும் மனம் விரைக்க கேட்டவன் நான். போர் அவலங்கள் மக்களுக்கு அப்பால், இனத்துக்கு அப்பால், அடையாளங்களுக்கு அப்பால் ஏற்பட்ட கொடூரமான பாதிப்புகள். புற்றுநோயும் அப்படித்தான். எவரையும் எந்நேரத்திலும் தாக்கக்கூடிய கொடிய நோய் அது. பாகுபாடின்றி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இன்றைய தினம் இந்த புற்றுநோய் மருத்துவமனையை திறந்து வைக்க மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களை அழைத்திருப்பது சால பொருத்தமே. எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 முக்கிய அடிப்படைகளை முன்வைத்துத்தான் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்திருந்தது. அவையாவன வன்முறையை விலக்கி முன்னேறல், நாட்டை பிரிக்காது முன்னேறல், சமஷ்டி முறைமையை அனுசரித்து முன்னேறல் என்பனவே அவை. எமது தேர்தல் கொள்கைகளை பெருவாரியான வடமாகாண மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதில் இருந்து அவர்களின் மனோநிலையை மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டியதில்லை.
ஆகவே வன்முறையை களைந்து நாட்டை பிரிவினைக்கு உட்படுத்தாது அதிகாரங்களை பகிர்ந்து கூட்டாக ஒரு நாட்டினுள் வாழ்க்கை நடத்த முன்வந்துள்ள எங்கள் மக்களின் மனோநிலைக்கு இங்கு வருகை தந்திருக்கும் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் மதிப்பளிப்பார்கள் என்று நாங்கள் நம்பலாம். எமது தேவைகளை புரிந்து இனக்கூட்டுறவுக்கு வித்திடுவார் என்று நம்பலாம். புதியதொரு வாழ்க்கை முறைக்கு வழிகோலுவார் என்று எதிர்பார்க்கலாம். எம் மத்திக்கு அவரை கொண்டு வந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். புற்றுநோய் என்பது பலதரப்பட்டது. எனினும் அந்த நோய்க்கு உட்பட்டவர்களில் பெரும்பான்மையோர் உதவியற்ற ஒரு பரிதாபகரமான நிலையை அடைகின்றார்கள். தம்மை தாமே பார்த்துக் கொள்ள பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். இதனால் அவர்களின் மதிப்பும் சுய கௌரவமும் பாதிப்பு அடைகின்றன. மனிதர் என்ற முறையில் எமக்கான மதிப்பும் மனித கௌரவமும் எம்மிடம் இருந்து பறித்தெடுக்கப்பட்டால் நாம் மனிதர்கள் என்ற எமது அந்த அந்தஸ்து பலவீனம் அடைகின்றது. மனிதத்தின் அஸ்திவாரமே ஆட்டங்காண தொடங்குகின்றது. எனவேதான் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் அதே நேரத்தில் அந்த நோயாளர்களின் சுற்றாடல் அவர்களுக்கு மனவேதனையை குறைக்கும் வண்ணமாக அமைய வேண்டிய ஒரு அவசியம் அங்கு ஏற்படுகின்றது. இரக்கமும் அன்பும் அங்கு நிலவுவது அவசியம். புற்றுநோய்க்கான உக்கிரத்தை தணித்து சமனப்படுத்த அந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை தரம் வாழ்க்கை சௌகரியங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும். அப்பேற்பட்ட தரமாற்றத்தை ஏற்படுத்த அஸ்திவாரமாக அமைவது புத்தபெருமானால் போதிக்கப்பட்ட மெத்தாவும் கருணாவும் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. இரக்கமும் அன்பும் அத்துணை அவசியமாகின்றன. இந்த நோயாளர்களின் வாழ்க்கையிலே அவை இரண்டும் அவசியம். அவர்களின் மனித கௌரவத்தை நிலைநாட்ட அவை தேவைப்படுகின்றன. இந்த நோய்க்கு எவ்வாறு இரக்கமும் அன்பும் தேவைப்படுகின்றனவோ அதே போலத்தான் மனித வாழ்க்கையிலும் அவை அத்தியாவசியமாகின்றன. மனித சுய கௌரவம் பற்றி நாம் பேசும் போது சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தின் முன்னுரையில் காணும் வாசகங்கள் நினைவிற்கு வருகின்றன. அதாவது உலகத்தில் சுதந்திரத்தையும் நீதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்ட வேண்டுமென்றால் மனித குடும்பத்தின் அங்கத்தவர்கள் யாவருக்கும் அடிப்படையான மனித சுய கௌரவத்தையும் பிரித்தெடுக்கப்பட முடியாத சம உரிமைகளையும் வழங்குவது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது. அதை மனதில் கொண்டே நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கும் இந்த நேரத்தில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். வடமாகாண மக்களின் சுய கௌரவம் சம்பந்தப்பட்ட விடயம் அது. அவர்கள் குறையை உங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாட்டின் முக்கிய ஆணை பிறப்பிக்கும் சேனை தலைவர் ஆகிய உங்களுக்கு அதை கூறி வைக்கின்றேன். அதாவது வடமாகாண மக்களின் உள்ளார்ந்த சுய கௌரவத்தை பாதிப்பதாகவே இங்கு காணப்படும் பெருவாரியான இராணுவ பிரசன்னம் நோக்கப்படுகின்றது. எமது பொருளாதார விருத்திக்கு பங்கம் ஏற்பட்டிருப்பதையும் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதையும் விட இந்த உள்ளார்ந்த சுய கௌரவ பாதிப்பு மிகவும் முக்கியமானது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு குடிகொண்டிருக்கும் இராணுவத்தினரில் அதிகபட்சமான பெரும்பான்மையினர் உள்ளூர் வாசிகளின் மொழியை பேசுவதில்லை, மதங்களை தழுவியவர்கள் இல்லை, அவர்களின் கலாச்சாரத்தில் ஊறியவர்கள் அல்ல, அவர்களின் ஊர்களைச் சேர்ந்தவர்களும் அல்ல. இங்கிருக்கும் இராணுவத்தினர் தொகைக்கு ஈடான தொகையினரான எமது தமிழ் பேசும் மக்கள் அவர்கள் சார்பில் என்னை பேசுமாறு கட்டளையிட்டுத்தான் என்னை என் பதவியை வகிக்க அனுப்பியுள்ளார்கள். அவர்களின் கட்டளையை சிறமேல் கொண்டு இதனை மேன்மை தங்கிய உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். நாட்டின் பாதுகாப்பு பேணப்பட வேண்டும் என்பதில் எமக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வடக்கு வாழ் மக்களின் நல உரித்துக்கள், அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் சுய கௌரவம் ஆகியவையும் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும் என்று கருதுகின்றோம். எங்கள் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு முரண்பட்டதாக தேசிய பாதுகாப்பு அமைய வேண்டும் என்பது அல்ல, ரெண்டுமே பேணப்படலாம் என்பதே எமது கருத்து. ஆகவே எமது மக்கள் சார்பாக உங்களிடம் நான் கூறி வைப்பது யாதெனில், போர் வீரர்கள் தொகையில் குறைப்பு ஏற்படுதலிலும் எம் மக்கள் வாழ்க்கையில் இராணுவ உள்ளீட்டை குறைப்பதிலும் கரிசனை காட்டி இராணுவ குறைப்புக்கான ஒரு கால வரையறை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதனை தடங்களின்றி நடைமுறைப்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அரசியலுக்கு அப்பால் சென்று மனிதாபிமான முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு விதவை தனது காணியை இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருப்பதை காண்கின்றார்.
அதே காணியை போர் வீரர்களோ அவர்களின் குடும்பத்தவரோ அல்லது அவர்களின் உற்றார் உறவினர்களோ வந்திருந்து பதப்படுத்தி அதில் வேளாண்மை செய்வதை பார்க்கின்றார். அதில் வரும் வருமானங்களை சந்தைக்கு எடுத்துச் சென்று இராணுவத்தினர் சந்தைப்படுத்துவதை காண்கின்றார். அதே நேரம் தனக்கு இருக்க இடமில்லை, செய்தொழிலில்லை, பாதுகாப்பு இல்லை என்பதை அவதானிக்கின்றார். அவரின் சுய கௌரவத்தின் நிலையை எண்ணி பாருங்கள். ஏன் பிறந்தேன் நான் என்று அவர் அங்கலாய்ப்பது ஏன் எமக்கு புரியவில்லை? அவரின் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் ஏன் விளங்கிக் கொள்ளாமல் போர் எமது மக்களை களைப்படைய செய்துள்ளது, பாதிப்புகளுக்கு உள்ளடக்கியுள்ளது. போர் முடிந்து 5 வருடங்களின் பின்னரும் இந்த நிலை தொடர வேண்டுமா? எமது உடல்களை போன்றதுதான் எமது நாடும். உடலின் ஒரு பகுதி உக்கிரமாக பாதிப்படைந்தால் உடலும் அதேவாறு பாதிப்படைகின்றது. வலி நிவாரணிகள் போன்றவை ஒரு சில காலத்திற்கு பாதிப்பின் உக்கிரத்தை குறைத்து வைத்திருக்க கூடும். ஆனால் காலாகாலத்தில் முழு உடலும் பாதிப்பின் உக்கிரத்தை அனுபவிக்க நேரிடும். எமது மக்கள் உறுதியான மனமுடையவர்கள், அதே நேரத்தில் ஊக்கமுடன் வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி அவர்கள் முன்னேற வழிவகுப்பது எம் எல்லோரதும் கடமையாகும். அவர்களின் சுய கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவர்களின் சுற்றாடலை தூய்மைப்படுத்தி அவர்கள் சுதந்திர மக்களாக இந்த நாட்டின் குடிமக்களாக முன்னேற்ற பாதையில் பயணிக்க நாங்கள் யாவரும் ஒன்றுபடுவோமாக. அவர்கள் சுவீட்ச பாதையில் செல்வது எமது நாடு முழுவதற்கும் நன்மை பயக்கும் என்பதை நாம் மனதில் வைத்து அவர்களின் இடர்கள் களைய மேன்மை தகு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆவண செய்ய முன்வர வேண்டும் என்று வினயமாக கேட்டு என்னை பேச அழைத்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். May I, sir, with your permission, Your Excellency the President, honorable distinguished guests and my dear brothers and sisters, it is not my intention to translate or give a gist of my Tamil speech here. I simply wish to articulate something that I have been saying so often in public platforms. Maybe it was mainly said in Tamil and it might not have reached the ears of Your Excellency so far. What I have been saying is that we were quite aware of the inadequacy of the 13th Amendment in solving our political problems, but that we obtained our people's mandate to enable us to work for the betterment of our people, especially those affected by the war. We were also aware that the 13th Amendment cannot be worked without the cooperation of the central government. We showed our goodwill in many ways, and Your Excellency reciprocated that goodwill by saying that you would favorably consider our request to enable our provincial council to function without hindrance. We are awaiting the implementation of the assurances given by Your Excellency. Your Excellency is no doubt aware that the earliest possible implementation of the assurances given would facilitate the smooth functioning of our council. We on our part wish to reiterate that we remain committed to a cooperative approach, and we trust that it would be reciprocated at all levels of the government. Thank you.